ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம். நீதிமான் பனையை போல் செழிப்பான். சங்கீதம் 92:12 அதிகம். பாருங்க, நீதிமான் பனையை போல செழிப்பானா. சம்டைம் நமக்கே ஒரு டவுட் வரும், நான்லாம் நீதிமானவர், நான் ஒரு பாவி, நான் ஒரு குப்பை, நான் டஸ்ட், நான் தூசி, நான் ஒரு உதவாதவன், விளங்காதவன் அப்படின்னு பயங்கரமா நம்மளே குறித்து நம்மளே என்ன பண்ணுவோம், பெரிய ரிப்போர்ட்டே நம்ம எழுதிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கிறோ அவர்களை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்னன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க எப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியான லைஃப் அவருக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பயே நீங்க நீதிமானாக்கப்பட்டுட்டீங்க. அதனால நீதிமான் பனையை போல் செழிப்பான்ற அந்த வசனம் உங்க லைஃபில் நிறைவேறும். ஓகே, இப்போ நம்முடைய காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ ட்ரீஸ் இருக்கு. மாமரம் இருக்கு, அன்னாசி மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, இப்படி எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எதுக்கு இந்த மரத்தை, பனை மரத்தை போய் செழிப்பான்னு அப்படி சொன்னார்னா, பனை மரம் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல வளரும். நீங்க தென்னை மரம் பாருங்க, தண்ணீர் உள்ள இடத்துலதான் வளரும். அதே மாதிரி வாழை மரம் தண்ணீர் உள்ள இடத்துலதான் வளரும். அது பயங்கரமா செழிக்கும், இல்லைன்னா அது செத்துரும். ஆனா இந்த பனை மரம் பாலைவனத்திலையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பச்சை பசேர்னு வளர்ந்து அது என்ன பண்ணும், பயங்கரமா அதோடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும். அது மாதிரி ஆண்டவர் நம்ம ட்ரை சிச்சுவேஷன்ல ரொம்ப ஒரு பெரிய பஞ்சமான காலகட்டத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் போஷிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றாரு. அவருடைய காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. ஆனா அந்த பஞ்சத்திலையும் ஆபிரகாமை ஆண்டவர் போஷிக்கிறார். ஈசா காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு பெரிய பஞ்சம் வருது. அவன் விதைவிதத்தான் அது 100 ஆண்டவர் வசிக்கிறார். யாக்கோப் காலத்திலையும் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் யோசேப்பை போய் எகிப்துல வச்சு இந்த டோட்டல் வேர்ல்டே பஞ்சத்தில் இருக்கும்போது யோசேப்பு மூலியமாக அந்த பஞ்சத்தை போக்க வேண்டிய நிவாரணமே அங்கதான் கிடைக்குது. பாருங்க, நம்ம ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் அவர் போஷிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்திரத்துலதான் வர்றாங்க. வனாந்திரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அந்த சூழல்ல கூட கர்த்தர் மன்னாவையும் ஆமென் காடையையும் நீரூற்றையும் அனுப்பி அவங்களை போஷிக்கிறவர். இப்ப நான் சொல்றேன், நம்முடைய உலகமே ஒரு பஞ்ச காலகட்டத்துக்குள்ள அப்படி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்ட்டு. ஆனா நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இப்ப இருக்கிற பெட்ரோல் ரேட்டு, இப்ப எக்கனாமிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பொருளாதாரம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் சரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு பெரிய சுச்சுவேஷன்ல இந்த உலகமே போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றா, நீதிமான் பனையை போல் செழிப்பான்னா. இந்த ட்ரையான சுச்சுவேஷன்ல, இந்த ஒரு ஒண்ணுமே முடியாத சுச்சுவேஷன்ல இந்த பனை மரம் மட்டும் அது என்ன பண்ணும், வளர்ந்து செழித்து இருக்குமா. அது போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்படியாப்பட்ட ஒரு உலகமே ஒரு சூழல் இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை செழிக்க பண்ணுவேன்றாரு. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இப்ப நிறைய ஒரு சுச்சுவேஷன், நிறைய சூழல்ல உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், உங்க பிசினஸ்ல ஒரு ட்ரைல இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் இருக்கலாம். ஐயோ, பிள்ளைங்களுக்கு எப்படா ஃபீஸ் கட்டலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு போராட்டத்துல இருக்கலாம். பிள்ளையோட திருமணத்தை குறித்து ஒரு பெரிய கவலை இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் செழிக்க பண்ணுவேன்றாரு, உன் சூழலை நான் மாத்துவேன்றாரு. கர்த்தர் வேலையில உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கலங்காதீர்கள். God bless you.